அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹ் ஜல்லஷானு தஆலாவிற்கு புகழ் அனைத்தும். அருளாளன் அல்லாவின் சாந்தியும் சமாதானமும் எம்பெருமான ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்கள் குடும்பத்தார், அண்ணலும் பெருமானவருடைய உற்ற தோழர்கள், நம் அனைவர்கள் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டமாக என்ற இறை பிரார்த்தனையோடு எனது இந்த சிறிய உரையை தொடங்குகின்றேன். யா ஐயுஹல்லதீன ஆமனு ஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத் இன்னல்லாஹ மஅஸ் ஸாபிரீன். அருளாளன் அல்லாஹுடைய மிக பெரும் கிருபையினால் மிக சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய தாருல் இஹ்லாஸ் என்ற இந்த சிறப்பான மதரசாவுடைய பட்டமளிப்பு விழா பெருமன்றத்தில் இருக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றமைக்காக அல்லாஹுக்கு நன்றி செலுத்தியவனாக, இந்த மதரசாவை சிறப்பிக்கும் விதமாக அல்ஹம்துலில்லாஹ் இந்த சிறப்பான மாமன்றத்திலே வரியிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆளின் பெருந்தகை அனைவர்களுக்கும், இந்த மதரசாவினை பொறுப்பேற்று திறம்பட நடத்தி கொண்டிருக்கக்கூடிய, இதற்கான முழு ஒரு பின்புலமாக இருந்து செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய மக்கா மஸ்ஜித் சென்னை நிர்வாக பெருமக்களின் சார்பாக இங்கே வருகின்றிருக்கக்கூடிய அருமை சகோதரர் மீரானந்தன் அவர்களையும், இது ஒரு பெரிய அல்லாஹ்வுடைய கராமத்து. இந்த காலத்தில் ஒரு மதரசா நடத்துறதுக்கு ஒரு சின்ன குடிசையை இடம் தேடுவதற்கே காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிற நிலையில் அல்லாஹ்வுடைய இதை கொண்டு இவ்வளோ பெரிய கட்டிடத்தை அல்லாஹ் இந்த மதரசாக்காகவே அதை கட்டியது போன்று அல்ஹம்துலில்லாஹ் இந்த மிகப்பெரிய இடத்தை இந்த மதரசாவுக்காக பயன்பாட்டிற்காக கொடுத்து ஒத்துழைத்து வரக்கூடிய மிகப்பெரிய மனதை உடைத்த நமது சமுதாய காவலர் தாவூத் பாஷா அண்ணன் அவர்களையும், இந்த மதரசாவிலே ஒரு தியாக அர்ப்பணிப்போடு மாணவர்கள் இந்த இல்மை போதிக்கக்கூடிய பணியிலே அல்லும் பகலும் அயராது ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய, விவரித்து சொல்ல இயலாத, நாம் சொல்லவே முடியாது, அப்படிப்பட்ட அதுக்கு வார்த்தைகள் இல்லை, மிக உயர்ந்த ஒரு நற்குணங்களை கொண்ட அருமையான இந்த மதரசாவுடைய பேராசிரியர்களே, குறிப்பாக முதல்வர் அவர்களே, இந்த மதரசா உயிர் தொடுப்போடு இயங்குவதற்கு மாணவர்கள் தான் காரணம் என்றாலும் கூட, இந்த மாணவர்களை மதரசாவிலே படிக்க வைத்து அவர்களை சந்ததியர்களுக்கு ஒரு முன்மாதிரி பிள்ளையாக ஆக்கி மகிழ வேண்டும் என்ற உயிர் துடிப்போடு தங்களது பிள்ளைகளை இந்த மதரசாவில் பயில்வதற்காக அனுப்பி வைத்து இன்று உளமார்ந்த பூரிப்போடு அமர்ந்திருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பெற்றோர்களே, இந்த மதரசாவின் வளர்ச்சிக்காக உள்ளார்ந்த நட்போடும் அன்போடும் எல்லா வகைகளையும் உதவி செய்து கொண்டிருக்கக்கூடிய உபகாரிகளே, இந்த பகுதியை சார்ந்த பெரியோர்களே, உங்கள் அனைவர்களுக்கும் இந்த இனிய நல்ல நேரத்தில் அடியனது இதயத்திலிருந்து எனது மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். நான் கூடியவரை எல்லா மதரசாக்களுடைய ஆண்டு விழா நிகழ்ச்சிகளும் கலந்து கொள்வது ஆசையாக, ஆர்வமாக, அது எங்கே இருந்தாலும் சரி தான், சேலத்தில் இருந்தாலும் நடந்தாலும் சரி, மதுரையில் இருந்தாலும் சரி, திருச்சியில் இருந்தாலும் சரி, சென்னையில் இருந்தாலும் சரி, அழைப்பு வந்துட்டால் நான் போய் கலந்துக்கிறதுக்கு ரொம்ப ஆசைப்படுறது. காரணம் 2. ஒன்று, அறிவாளிகள் கூடிய சபையில் இருக்கும்போது அவர்கள் பேச்சை கேட்பதன் மூலமாக அந்த உள்ளத்தை ஓரளவாவது பாலிஷ் கொஞ்சம் அப்படியே தொடச்சி சரி பண்ணி தூசி படிந்த இந்த இதயத்தை அல்லாஹ்வுடைய உதவி கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனோடு அந்த இணைப்பை உருவாக்கி கொள்வதற்கு இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிறோம். 2வது, அல்ஹம்துலில்லாஹ் இப்படிப்பட்ட கியாமத்து நாளுக்கு பலனளிக்கக்கூடிய இந்த மதரசாக்களை நம்ம கலந்து கொள்வதன் மூலமாக நிர்வாகிகளுக்கு, மாணவர்களுக்கு அல்ஹம்துலில்லாஹ் நம்மளான ஒரு மானசீகமான ஒரு ஆதரவு, நட்பு, அவர்களுக்கு ஒரு உற்சாகம், இந்த மதரசாவுடைய செயல்பாட்டிலே பொருளாலும் பங்கேற்பதன் மூலமாகவும் நம்மால் இயன்ற ஒரு சிறு சிறு உதவிகளை செய்வதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த மானசீகமான அந்த ஒரு திருப்தி, அந்த வகையிலே அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை கொண்டு
நாங்களும் கும்பகோணத்தில் வந்து யத்தீம்கானா நடத்தினோம், மதரசா நடத்தினோம், எவ்வளவு மதரசா நடத்தினோம். 5 ஆண்டு பாடத்திட்டத்தோடு கூடிய ஆலிம் மதரசாக்களை நடத்திக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். அந்த வகையில் அல்லாஹ் உதவி கொண்டு நமது வட்டாரத்தில் நடக்கக்கூடிய இந்த தாருல் இஹ்லாஸ் மதரசாவிலே அல்லாஹ் நமக்கு ஒரு இணைப்பை இப்படி அவர்களோடு இணைந்து பணியாற்றுவதன் மூலமாக ஒரு பெரிய ஆத்ம திருப்தியை மகிழ்ச்சியை அல்லாஹ் வழங்கியிருக்கின்றான் என்று சொன்னால் அது மிகையல்ல. அந்த வகையிலே அல்லாஹ் உதவி கொண்டு நான் பேச்சை கேட்பதற்காக வந்தவனை தவிர பேசக்கு தகுதி இல்லாதவன், பேச தெரியாதவன் மட்டுமல்ல, பேச தகுதி இல்லாதவன், அறிவாளியுடைய பேச்சை கேட்பதற்காக இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக் கொள்வதற்காக வருகிறது இருக்கக்கூடியவன். அருமையான மாணவர் செல்வங்களே, அல்ஹம்துலில்லாஹ். இந்த மதரசாவுடைய சிறப்புகள் பலதை நான் அறிவேன். பொதுவாக பட்டப்படிப்புக்காக வந்து இந்த மதரசாவில் சேர்ந்து தீனுடைய கல்வியோடு இந்த இல்மை பெறுவதற்காக நாம் பெறக்கூடிய கல்வியோடு சேர்ந்து இந்த உலக கல்விக்கான அந்த புதிய புதிய பாடத்திட்டங்கள்லாம் வந்திருக்குது. 5 வருஷ கோர்ஸு, +2 ப்ளஸ் டிகிரி இப்படி முடிச்சுட்டு ஒரே நேரத்தில் ஆலிமாகவும் ஒரு பேச்சுலர் டிகிரியோடும் வெளியே செல்லக்கூடிய பாடத்திட்டங்களை பார்த்துருக்கோம். ஆனால் நம்ம மதரசா இஹ்லாஸினுடைய ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு சொன்னால், இங்கே பயிலக்கூடிய மாணவர்களில் ஒரு சில மாணவர்கள் பட்ட மேல் படிப்பு முடிச்சுட்டு அல்லாஹ்வுடைய கொண்டு அவங்களுக்காக நம்ம துவா செய்யணும். இந்த இல்மை பெறுவதற்காகவே நமது இஹ்லாஸுடைய பள்ளியில் பிஇ டிகிரி முடித்த மாணவர்கள் கூட இங்கே படித்து கொண்டிருக்காங்க, போதிக்கிட்டு இருக்காங்க. மாஷா அல்லாஹ். இது வந்து நம்ம அபூர்வமாக இந்த மதரசாவில் மாணவர்கள் வரலாறு நம்ம கேட்கக்கூடிய சந்திக்கக்கூடிய விஷயம். இரண்டாவது, இங்கே படித்த மாணவர்கள் படித்து அதோடு நிறுத்திடாமல் பட்டம் வாங்கிட்டோம், நம்ம ஒரு பணிக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்னு மட்டும் இல்லாமல் அல்லாஹோட இதை கொண்டு அவர்கள் ஹஸரத் அவர்கள் அறிக்கையின் போது சொன்ன மாதிரி தேவ்பந்து போன்ற உயர் மதரசாக்களிலே உயர் படிப்புக்காக வேண்டி இங்கிருந்து பல மாணவர்கள் சென்று அல்ஹம்துலில்லாஹ் பட்டம் பெற்று வெற்றிகரமான மாணவர்களாக திரும்பி இருக்கின்றார்கள் என்பதெல்லாம் இந்த மதரசாவினை பற்றிய ஒரு நல்ல செய்திகள். மேலும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னு சொன்னால், சராசரியாக ஒரு மதரசாவில் இருக்கக்கூடிய பாடத்திட்டத்திலே எதெல்லாம் மிஸ் ஆகுதோ, இல்லாமல் இருக்கிறதோ, பல கூடுதல் தகுதிகளை பன்முக திறமையோடு ஒரு மாணவர் இந்த பள்ளியில் இந்த மதரசாவிலிருந்து வெளியேறுவதற்காக வேண்டி கூடுதலான பல தனிச்சிறப்புகள் அடங்கிய ஒரு பெரிய திட்டத்தோடு அவர்கள் வந்து மாணவர்கள் பயிற்றுவிக்கப்படுகிறார்கள் என்பதை நேரடியாக உணர்ந்தவன் என்ற முறையிலே தமிழகத்திலே இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய மதரசாக்களிலே ஒரு தனிச்சிறப்பு பெற்ற மதரசா என்று சொன்னால் அது கண்டிப்பாக குறைவில்லை. அதற்காக பாடுபட்டு வரக்கூடிய நிர்வாகத்தினருக்கும் பின்புலமாக இருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நாம் இன்ஷா அல்லாஹ் சுக்கூர் நன்றியுடன் நாம் வந்து அவர்களை நான் வாழ்த்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அறிவில் சிறந்த ஆலிம் பெருமக்களே, அல்ஹம்துலில்லாஹ். நீண்ட நாளுக்கு பின்னால் வந்து இன்னைக்கு 48 மாணவர்கள் அல்ஹம்துலில்லாஹ் இன்று முதலாவதாக இந்த இறைவனுடைய விதை கொண்டு இது ஒரு சிறந்த பட்டமளிப்பு விழாவை பெற இருக்கின்றீர்கள். உங்களுக்கெல்லாம் அறிவுரை சொல்வதற்கோ எந்த தகுதியும் இல்லை என்றாலும் கூட உலகமே உங்களை உற்று நோக்குகிறது. ஆனால் அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் உற்று நோக்க வேண்டிய இடம் ஒன்று இருக்குது. அது உங்களுக்கு வெளியில இல்லை, அது உங்களுக்கு உள்ளாரையே இருக்குது. அது இடம் என்னன்னு சொன்னால் கல்பை பாருங்க. காலம், இந்த உலக சூழல் எப்படி இருக்கு, எப்படி மாறி இருக்கு, நம்மளை திசை திருப்பக்கூடிய ஹராமின் பக்கம் நம்மளை இழுக்கக்கூடிய காட்சிகள், கவனச்சிதறல்களுக்கான காரணங்கள் நம்மளை சுற்றி எவ்வளவு இருக்குங்கிறத உங்களுக்கு வந்து நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. எந்த ஒரு குறுக்கீடும் நிகழும் போதெல்லாம் நாம் உற்று பார்க்க வேண்டிய இடம் நம் கல்பு. எம்பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரை முடித்து திரும்பும்போது சஹாபாக்களிடத்தில் சொன்னதை நாம் அனைவருமே அறிவோம். இதைவிட ஒரு பெரிய போருக்கு நாம் திரும்பிக் கொண்டு இருக்கின்றோம் என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் சொன்னார்கள், அது நஃப்ஸு ஜிஹாத், நஃப்ஸுக்கு எதிரான நம்முடைய போர் என்று சொன்னார்கள். அதுதான் சகோதரர்களே நமக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால். நாம் எப்படி இந்த மதரசாவிலே பல ஆண்டுகள் வீடாக, நம் உறைவிடமாக
ஏற்படுத்தி கொண்டு இந்த மதரசாவிலே இரவும் பகல்களையும் கழித்து நாம் பெற்ற இந்த தீன், நாம் பெற்ற இந்த அறிவு, இல்மு, அது நமக்கும் சந்ததியருக்கும் சமுதாயத்துக்கும் பயன்பட வேண்டும் என்று சொன்னால் நாம் ஒரு முன்மாதிரி முஸ்லீமாக, முன்மாதிரி ஆலிமாக திகழ வேண்டும் என்பது நம்மீதான நமக்கான கடமை. ஏனால் இதுவரை ஒரு இப்ராஹிமாகவோ ரஹ்மானாகவோ ஏதோ ஒரு பெயரிலே நாம் இருந்து வந்தோம். ஆனால் இன்று அல்லாஹ்வுடைய கொண்டு நமக்கு அல்லாஹ் அழகான ஒரு அடைமொழியை நமக்கு சிறப்பு டைட்டிலாக அல்லாஹ் பின் மாதிரி குத்தியிருக்கான். ரப்புல் ஆலமீன். அல்லாஹ் ஹாஃபில் என்றோ மூலவி என்றோ சிறப்பான அடைமொழிகளோடு நமது பெயர் இனி உச்சரிக்கப்பட போகிறது. அப்போ நம்மளுடைய பணி, நம்மளுடைய கடமை, நம் சமுதாயத்தில் நமக்கு இருக்கக்கூடிய உரிமை என்ன என்று சொன்னால், நாம் இன்னைக்கு இனிமேல் எவ்வளோ ஒரு பக்குவமாக நாம் நடந்து கொள்ள வேண்டியது இருக்கிறது. சராசரி மனிதராக இல்லாமல் மிக மிக ஒரு சரியான மனிதராக நாம் மாறி நடக்க வேண்டிய ஒரு கட்டாயம் நமக்கு இருக்கிறது. நாம் தான் ஒரு வழிகாட்டி. உம்மா உங்களை தான் பார்ப்பாங்க, ஆலிம் பெருமக்களை தான் பார்ப்பார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே மிகப்பெரிய பொறுப்பை சுமந்தவர்களாக நாம் இந்த இடத்துல விட்டு வெளியேற இருக்கிறோம் என்பதை மனதிலே கொண்டு அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுடைய கொண்டு நாம் எந்த அறிவை பெற்றோமோ அந்த அறிவை நம் சமுதாயத்திற்கு பயன்பட வேண்டும். பொதுவாக இந்த தீனுடைய கல்வி உலக கல்வியோடு ஏன் கொடுக்கப்பட்டிருக்குதுன்னு சொன்னால், கால சூழலை. ஒரு காலத்தில் முதல்ல ஒரு 25-30 வருடங்களுக்கு முன்னால் இந்த மாதிரி மதரசாவுடைய கல்வியோடு சேர்ந்து உலக கல்வி கொடுக்கப்படுவதற்கான ஒரு முதல் அந்த மாதிரியான ஒரு பேச்சுகள் நடைபெற்ற காலத்திலே அதற்கு அந்த ஒரு திட்டத்திற்கு எதிரான ஒரு குரலை கொடுத்தவர்கள் நானும் ஒருவன். குர்ஆன் குரல் இதழிலே அதற்காக 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதினேன். சர்க்கரை ஆலையில் சாம்பல் தயாரிக்கப்படக்கூடாது என்ற ஒரு தலைப்பில் ஒரு கட்டுரை எழுதினேன். ஆனால் கால சூழ்நிலையில் நாமும் கால ஓட்டத்தோடு காலத்தை மாற்றத்தை புரிந்து கொண்ட நிலையிலே இந்த மதரசாக்கள் மூலமாக வெளியேறக்கூடிய மாணவர்கள் இந்த சமுதாயத்தினருக்கு வெறும் குரானை அல்லாஹ் எப்படி நமக்கு சொல்லிக் கொடுத்தானோ அப்படியே சொல்வது மட்டுமல்ல, அதை பொருள் உணர்ந்து பிறருக்கு சொல்ல வேண்டிய ஒரு கடமையும் தற்கால சூழ்நிலைக்கு ஏற்ப யதார்த்தமான முறையிலே அல்லாஹ் அல் குர்ஆன் ஷரீஃபில் சொல்லி காட்டக்கூடிய எல்லா துறையும், குர்ஆன் ஷரீஃபில் இல்லாத எந்த துறையும் இல்லை. ஆனால் அதனை விலக்கி சொல்லக்கூடிய ஒரு கடமை. ஏனால் இப்போது இருக்கக்கூடிய தற்கால மக்களுடைய மனநிலை எதையுமே ஆதாரபூர்வமாக சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு சமுதாயம். அப்போது அதற்கு ஏற்ப தன்னை தயார்படுத்தி கொண்டு குர்ஆனுடைய வசனங்களுக்கு பொருளை அதை பிறர் உணர்ந்து கொள்ளக்கூடிய வகையிலே இயற்கையான யதார்த்தமான முறையிலே ஒப்பீடு செய்து ஆய்வு செய்து சொல்லக்கூடிய ஒரு கடமை ஒவ்வொரு ஆலிம்களுக்கும் இருக்கின்றது. அது காலத்தின் கட்டாயம். அப்படிப்பட்ட ஒரு அறிவு திறன் மிகுந்த ஒரு சூழலை தான் இப்போது இருக்கக்கூடிய மதரசாக்கள் ஆலிம்களை உருவாக்குவதிலே முழு கவனத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றன. எனவே அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு அன்பாளர்களே, மிக அருமையான வாழ்க்கையிலே ஒரு மிக மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையான இந்த ஒரு சந்தர்ப்பம், சூழ்நிலை, இது வாழ்க்கையில் மீண்டும் ஒரு முறை கிடைக்காது. ஒரு முன்னுதாரணமான ஆலிமாக இந்த பிரம்மச்சத்திலிருந்து நீங்கள் விடைபெறும் போது ஒரு சமுதாயத்திற்கு சிறந்த வழிகாட்டியாக, சந்ததியினருக்கு சிறந்த சகோதரனாக நீங்கள் விடைபெற்று செல்ல, உங்களால் இந்த சமூகம் அருள்நெறி பெற்ற சமூகமாக வாழ்வதற்கு இந்த நேரத்தில் நாம் ஒவ்வொருவரும் உறுதி கொள்ள வேண்டியது மிக முக்கியமான கடமை என்பதை நினைவூட்டி, அருமையும் பெருமையும் கீர்த்தியும் சங்கையும் பொருந்திய ஆலிம் பெருமக்கள் உரை கேட்க வந்தேன். அவர்கள் உரைக்காக காத்திருக்கிறேன். அதுவரை எனது உரைக்கு திரையிட்டு அமர்கிறேன். வாய்ப்பினைத்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாகிர தாமானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.